சத்தியவசன நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருக்கும் எனது அன்பான வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். அண்மையிலே நான் ஏன் கவலைப்பட்டேன், அந்த கவலைக்கு பிறகு நான் மிகவும் பாதிக்கப்பட்டது மாத்திரமல்ல, தேவையில்லாத விதத்தில் நான் கவலைப்பட்டுட்டனோ அப்படின்னு சொல்லி யோசித்து ஏதாவது நேரங்கள் உங்களுக்கு உண்டா? இல்லாட்டி யாராவது சொல்லியிருக்கிறாங்களா? இல்லை நீங்கள் உணர்ந்திருக்கிறீர்களா? வேதாகமத்திலேயும் சில பேர் கவலைப்படுகிறார்கள், ஆனால் அந்த கவலை நிமித்தமாக அவர்கள் செயல்படுகிற விதங்கள் வித்தியாசமானதாக இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை நாங்கள் பார்ப்போமா? மத்தேயு 26:8 அவருடைய சீஷர்கள் அதை கண்டு விசனமடைந்து, இந்த வீண் செலவு எண்ணத்திற்கு. அவருடைய சீஷர்கள் அதை கண்டு விசனமடைந்துன்னு சொல்லி போடப்பட்டிருக்கு. இந்த வார்த்தை வருகிற சம்பவம் என்னன்னு சொன்னால், கிறிஸ்துவானவர் பெத்தானியா ஊரிலே ஒரு வீட்டிலே இருக்கிற வேளையிலே ஒரு பெண் வந்து இயேசுவானவரது தலையிலையும், யோவான் புத்தகத்திலே பார்க்கலாம் தலையிலேன்னு, மத்தேயு புத்தகத்திலே காலை அவள் அந்த பரிமள தைலத்தின் மூலமாக அவள் அபிஷேகிக்கிறார், கழுவுறான்னு சொல்லி போடப்பட்டிருக்கிறது. ஆகவே அதை கண்ட உடனே இயேசுவானவருடைய சீடர்கள் முதலாவது காரியம் அதிலே போடப்பட்டிருக்கு, தமிழிலே அது போடப்பட்டிருக்க காரியம் விசனம் அடைந்துன்னு. அதை கிரேக்க மொழியிலையும் பார்த்தோம்னு சொன்னால் அவர்களுக்கு அது ஒரு கஷ்டமாக இருந்தது, கவலையாக இருந்தது, கோபமாக இருந்தது, காரியமாக இருக்குது. அதன் நிமித்தமாக அவர்கள் சில காரியங்களை சொல்கிறாங்க. சில நேரம் கூட வாழ்க்கையிலையும் இருக்கா, சில பேர் செய்கிற காரியங்களை கண்டு நீங்கள் கவலைப்படுறீங்க. சில நேரம் எங்களோட வாழ்க்கையில் அன்பானவர்களை மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காரியம், அவசியமற்ற கவலைகள், அன்வான்ட் கேர்னு சொல்லுவோம், தேவையற்ற அக்கறை, மிக மிக கவனமாக இருங்க. இந்த பகுதியில் கூட இயேசுவானவர் அதை எச்சரிக்கிறார், வேதாமத்திலே சொல்லுகிறார், நீங்கள் கவலைப்பட வேணாம்னு. ஆனால் இந்த பகுதியிலே கவலைப்படுகிறது சீடர்கள் என்று சொல்லுகிற அதே வேளையிலே யோவான் புத்தகத்திலே 12 போடப்பட்டிருக்கு மிக முக்கியமான ஒரு நபர், யூதாஸ் காரியோத்து. அதை அவன் கண்டுவிட்டு அநேகர் நம்புகிறோம், அவனுக்கு அது ஒரு கஷ்டமாக இருந்தது மாத்திரமல்ல, அவன் அதை கண்டு மற்றவர்களிடமும் ஒரு பாரத்தை ஏற்படுத்துகிறான், மற்றவர்களிடம் பிரச்சனை ஏற்படுத்துகிறான். இந்த வேளையிலே அன்பானவர்களே, சில வேளைகளிலே நீங்கள் யோசிக்காமல் இருக்கலாம், ஆனால் சில பேர் எங்களிடம் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க, செல்வாக்கு செலுத்துவாங்க. இவர் இப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறார், இதை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இல்லை அவரை குறித்து மோசமாக கதைக்கலாம். இந்த வேளையிலே யூதாஸ் காரியத்திலிருந்து கற்றுக்கொள்ளுகிற ஒரு காரியம், அவசியமற்ற காரியம், அவசியமற்ற கவலை, தேவையில்லாத காரியங்களிலே நீங்கள் மூக்கை நுழைக்கிற வேளையிலே மிக ஜாக்கிரதை. ஒருவரை குறித்து நியாய தீர்ப்பு கூட கொடுக்குறான். அவன் அந்த பெண் செய்கிற காரியம் அது இயேசுவானவளுக்கு தான் செய்கிறா. அவள் யாருக்கு முன்பதாக காட்டுவதற்காக செல்லவில்லை, சொல்லிக்கொண்டு பெயரை பெறுவதற்காக அதை செய்யவில்லை. சில பேர் அப்படி இருக்காங்க தானே, எங்களது மேலதிகாரியிடம் பெயரை பெறுவதற்கு நற்சாத்தியை இல்லாட்டி நன்மையை, ஏதாவது ஒரு நன்மை அவரிடம் கிடைக்கும்னு சொல்லி அவருக்காக சில காரியங்களை செய்கிறது. இந்த இடத்துல அப்படிப்பட்டதும் இல்லை. அந்த பெண் அப்படி செய்யவே இல்லை. அந்த பகுதியிலே அந்த பெண் ஒரு வார்த்தையும் பேசவில்லை. சில வேளையில் எங்களுக்கும் கஷ்டமாக இருக்கும், நாங்கள் நல்ல நோக்கத்தோடே நன்மையான காரியங்களை செய்கிற வேளையிலே மற்றவர்கள் தப்பபிப்பிராயம் எடுத்து அதற்கு ஒரு முத்திரை கொத்தி இதற்காகத்தான் செய்தாள் என்று சொல்லி இலக்காரமாக கேவலமாக நாங்கள் செய்த நன்மையை, ஒரு காரியத்தை, அந்த காரியத்துக்கு இருக்கிற பெருமதியை உணராமல் செய்கிற வழியிலே அது கஷ்டமாக இருக்கும் இல்லையா? இந்த பகுதியில் அவனுக்கு என்ன தெரியுமா பெரிய கஷ்டம்? அவள் செய்தது இல்லை, அது விலையேற பெற்ற ஒரு பரிமள தைலம். அதை சொல்லுவாங்க, ஏறக்குறைய ஒரு வருஷம், அந்த காலத்தில் ஒரு வருடம் வேலை செய்தால் ஒரு ஆண்மகன் பெறக்கூடிய பணத்தொகை, ஒரு வருடம் வேலை செய்தால் கூட கிடைக்காததுக்கு பெருமதி மிகுந்தது அந்த தைலம். அதை ஊற்றினதை குறித்து அவன் கவலைப்படுறான். இந்த வேளையில் உங்களிடம் வைக்கிற கேள்வி, நீங்கள் பொருட்கள் மேலே கவலைப்பட்டு கொண்டிருக்கீங்களா? இல்லாட்டி இது எனக்கு கிடைக்க இல்லையே, இல்லாட்டி இதே கிடைக்குதே, இல்லாட்டி இன்னொருவர் செய்கிறதை குறித்து உங்களுக்கு கவலையாக
இருக்கிறதா? மிக ஜாக்கிரதையாக இருங்க அன்பானங்களே. தேவையற்ற அவசியமற்ற கவலைகள் எங்களையும் கீழே தள்ளுகிற ஒரு நிலைமையில் போகிறது மாத்திரமல்ல, மற்றவர்களையும் வேறு திசையிலே போகக்கூடிய விதத்திலே அது மாற்றத்தையும் கொடுக்கும். வார்த்தைகளினாலே வித்தியாசமான ரீதியிலேயும் வெளியே வரும். அவனுக்கு இருந்த காரியம் அந்த பொருட்களை விலைமிகுந்த பரிமளத்தலைத்து கொடுப்பதில்லை. அவனுக்கு இருந்த பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? பணத்தை குறித்து இருந்த காரியம். இவ்வளவு பெரிய காரியம். ஆனால் ஆண்டவருக்கு அந்த பெண் கொடுக்கறதுல ஒரு அழகானதையும் ரசிக்காமல் போயிட்டான். சில நேரம் இது நடக்கும். அவசியமற்ற கவலைகள், தேவையற்ற கவலைகள் எங்களுக்கு நாங்கள் செய்கிற காரியத்தை சிறப்பாமலும் செய்ய மாட்டோம், இன்னொருவர் சிறப்பாக செய்கிறதையும் நாங்கள் கண்டுகொள்ளாமல் இருப்போம். இவனும் அப்படிப்பட்டவனா மாறிட்டான். அந்த பெண் இயேசுக்காக அழகான நல்ல காரியங்களை செய்கிறதை கூட அவன் தப்பாக புரிஞ்சு கொண்டது மாத்திரமேல, மற்றவர்கள் இடத்திலையும் அந்த பெண்ணை குறித்து தப்பான காரியத்தை சொல்லுகிறான், பரப்புகிறான். கடந்த வாரத்தில் தப்பான காரியத்தை நீங்கள் பரப்பியிருந்தீங்களா? இல்லாட்டி நீங்கள் நினைச்சிங்க இதுதான் சரின்னு நினைச்சிருப்பீங்க, ஆனால் இன்னொருவர் செய்ததுக்கு நீங்கள் தப்பான அபிப்பிராயம் எடுத்தீர்களா? இல்லாட்டி உங்களை குறித்து யாராவது தப்பான ஒரு எண்ணத்தோடு அவர்கள் கதைத்திருந்தால், பிறரிடம் சொல்லியிருந்தார், நீங்கள் எப்படி சந்தோஷமாக இருந்திருப்பீங்களா? அந்த நேரத்தில் யாருமே அந்த இயேசுவானவர் அந்த வீட்டுக்கு வருகிற வழியிலே அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான வரவேற்பை கொடுக்க இல்லை. அந்த பெண் கொடுக்குறா, யாருமே சொல்ல இல்லை, தானா நினைச்சா. இயேசுவானவரும் கேட்க இல்லை. விலையூர்ந்த தைலத்தை கொண்டு வந்து தாமானு கேட்கவே இல்லை. இயேசுவானவர் எங்களிடம் இதைத்தா அதைத்தா என்று எதிர்பார்க்கிறவர் அல்ல. அவரிடம் நாங்கள் எப்படி கீழ்ப்படுகிறோம், ஆராதனையாக நாங்கள் எப்படி இருக்கிறோம் என்பது. வெறுமனே அவர் அந்த தைலத்தை பெற்றதுனாலே சந்தோஷப்படுகிறவர் அல்ல, அந்த பெண்ணின் இருதயத்தையும் பார்க்கிறார். அதே நேரம் பிழையான விதத்திலே செயல்படுகிறவர்களின் இருதயத்தையும் அவர்களது யோசனைகளையும் அவர் மிக ஜாக்கிரதையாக இருக்குமாறு எச்சரிக்கிறார். இன்னொருவர் வாழ்க்கையிலே அவர் செய்கிற காரியங்களை குறித்து நீங்கள் அதற்கு அர்த்தத்தை கொடுக்கிற நேரம் மிக கவனமாக இருங்க. அதே நேரம் பணத்தின் அடிப்படையிலே ஒரு பெருமதியை வைத்திருக்க வேண்டாம். அவனுக்கு அந்த பணத்தை வைத்திருக்கிறது மாத்திரமில்லை, தனக்கு அந்த காசு கிடைக்க இல்லையா, தனக்கு அந்த பணம் கிடைச்சா நல்லாக இருக்கும்னு சொல்லி அவன் யோசித்தொருத்தனாக இருந்தான். இல்லாவிட்டால் சிலரும் பொறாமைப்பட்டிருக்கலாம். நாங்கள் செய்ய இல்லையே, இவ செய்துட்டாளே என்று சொல்லி அவன் பொறாமைப்பட்டு செய்தானா? ஆனால் ஒன்று மாத்திரம், அதை இயேசுவானவர் அங்கீகரிக்கவில்லை. தேவன் எதிர்பார்க்கிற வண்ணமாக நாங்கள் வாழ கற்றுக்கொள்வோமா? தேவையற்ற அவசியமற்ற கவலைகள் எங்களை நிர்மூலமாக்கும். உங்களது வாழ்க்கையை ஆராய்ஞ்சு பார்ப்போமா? யாராவது உங்களை குறித்து கடந்த வாரத்திலே மோசமான விதத்திலே கதைத்திருந்தால் எப்படி அவர்களை நீங்கள் மன்னிக்கப் போகிறீர்கள்?